கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும். என் பேர் அனிதா. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கள் கணவரும் நாங்கள் எல்லாம் ஹிந்து குடும்பத்துலேருந்து வந்தோம். எங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஆனால் நாங்கள் ஒரு ஹிந்துலேருந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருந்துச்சு. அந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி மீண்டு வருவேன்னு எனக்கே தெரியாத இருந்தேன். ஆனாலும் எனக்கு சபைக்குள்ள எந்த இடத்துக்கு போகுதுன்னே தெரியாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நாங்கள் இந்துலேருந்து வந்து கோயிலாக போயிட்டு வந்தோம். அதனால் எந்த அற்புதமும் நடக்கலை. 6 மாதம் நான் படுத்த படிக்க ஆகிட்டு இருந்தேன். எங்கள் ஆயா மட்டும் தான் ரட்சிப்புக்குள்ளே வந்தாங்க. எங்கள் ஆயா மூலயமா தான் நானும் சபைக்குள்ளே வந்தேன். ஆனால் எங்கள் ஆயா தான் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு பாஷப்பா எங்கே இருக்கிறாங்கன்னு கூட தெரியவே தெரியாது. நான் சபைக்குள்ளே வந்ததோ இல்லை, இது வரைக்கும் போந்தோம் இல்லை. நாங்கள் வெறியும் தேவனை தான் நாங்கள் வேண்டிகிட்டே இருந்தோம், எங்கள் இந்து சாமியை தான். அதனால் எங்கள் ஆயா ரட்சிப்புக்குள்ளே வந்து எங்கள் ஆயா எனக்குன்ட்டு ப்ரேயர் பண்ணி பாஷப்பாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி என்னை ஒரு வழிக்கு கொண்டு வந்தாங்கோ. ஆயா தான். ஆயாவுக்கு ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன். ஆயா ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும். ஆயாவுக்கு ரொம்ப முடியாத இருக்கு. ஆயாவும் நல்லா இருக்கணும். ஆயாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஆயால தான் நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்ததே, சபைக்குள்ளே வந்ததும் ஆயால தான். ஆனால் ஆயாக்கு இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்கு. அதனால ஆயாக்கும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கணும் எல்லாரும். ஆயா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். ஆயா இல்லைனாக்கா நாங்கள் இந்த சபைக்குள்ளே வந்திருக்கவே மாட்டோம். நான் 2019 நான் சபைக்குள்ளே வந்தேன். 2020 எனக்கு ஒரு அற்புதம் நடந்து நான் ரட்சிப்புக்குள்ளே வந்தேன். நாங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்தோம். நான் என் 2 பிள்ளைங்க, எங்கள் கணவர் வந்துனே இருந்தோம். திடீர்னு எங்கள் வீட்டுக்காரர் விட்டுட்டாரு. அவருக்கோ ப்ரேயர் பண்ணிங்கோ. இப்போ நான் என் பிள்ளைங்க 2 பேரும் தான் வந்துன்னு இருக்கிறோம். அவங்க வாலிப பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்கோ. எனக்கு தேவன் பாஷப்பா எனக்கு ஒரு தாய் தந்தைவா இருந்து என்னை ரொம்ப தேத்துனாங்கோ. நான் மறுபடியும் எங்கே எனக்கு இந்த மாரி ஆயிடுமோ, என் பிள்ளைங்களை விட்டுட்டு நான் எப்படி போயிடுவேனோ நான் நினச்சிருந்தேன். ஆனால் பாஷப்பாவும் எனக்கு எப்பயுமே தைரியம் சொல்லிகிட்டே இருக்குவாங்கோ. அவங்க யாருன்னே தெரியாத கூட இருந்தே கூட நான் என்னை இவ்வளோ கவனிச்சுக்கிறாங்களே, கர்த்தர் மூலயமா அவங்க வந்திருக்கிறாங்கோ, கர்த்தரை அனுப்பியிருக்கிறாங்கோன்னு நான் நினச்சிக்கினேன். ஒரு நாளும் அவங்களுக்காக டெய்லி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்குவேன். அவங்களும் ஆசீர்வதிக்கணும். இன்னும் என் சபை இன்னும் வளர்றதுக்கு கிருபையாக எடுத்து வழி நடத்த வேணும். சபையில் இன்னும் பெரிய பெரிய ஆத்மா என்னை போல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோங்கோ. என்னை போல் கர்த்தாவே அவங்களே தொடணும்னு நான் வேண்டிக்குவேன். எப்பயுமே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். 5 மணிக்கு ஏஞ்சி எல்லாரும் என் குடும்பத்தில் எல்லாரும் இந்துல தான் இருக்கிறாங்க. இன்னும் வரைக்கும் இந்துல தான் இருக்கிறாங்கோ. கர்த்தரை ஏற்றுக்கவே இல்லை. இன்னும் அவங்களும் ரட்சிப்புக்குள்ளே வர வேணும். எனக்கு கொடுத்த கர்த்தர் என் நோய்கள் எல்லாம் குணப்படுத்தி என்னை நல்ல ஒரு ஸ்தானத்தில் நிற்க வச்சிருக்கிறதுனா கர்த்தர் மட்டும்தான். என் இந்து சாமி நான் எவ்வளோ சாமிங்க, எவ்வளோ கோயிலுங்களுக்கு, எவ்வளோ ஹாஸ்பிட்டலுங்களுக்கு எவ்வளோ கர்ச்சியாச்சு. ஆனால் ஒன்றுமே முடியல. இங்கே வந்து என்னை ஒரே வாரத்திலே கர்த்தர் தொட்டாரு. நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னை விட்டு ஒரு அசுத்தாவே போனது நான் உணர்னேன். இந்த இடத்துல உபாச கூட்டத்தில் எத்தனையோ பேர் எனக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்கோ. அவங்களுக்கும் நன்றி செலுத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப இது வரைக்கும் கர்த்தர் என்னை ஒரு நாள் கூட இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போந்தே இல்லை. 4 வருஷம் ஆச்சு நான் ரட்சிப்புக்குள்ளே வந்து இந்த சபைக்குள்ளே வந்து என்னை கர்த்தர் கிருபையாக எடுத்து வழி நடத்தி கொண்டே இருக்கிறார் இது வரைக்கும். அதே போல் எங்கள் வீட்டுக்காருக்கோ ஒரு மேஜர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொன்னாங்க. வயிற்றுல கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு காசு என்கிட்ட 1 ரூபா கூட இல்லை. யாரோ வேலைக்கு போகிறதில்ல, எங்கள் வீட்டுக்கார் ஒண்டி தான் வேலைக்கு போவாங்கோ. அப்பயோ எனக்கு பாஷமாக்கிட்ட சொன்னேன், இந்த மாரி இருக்குமா, என்கிட்ட 1 ரூபா கூட இல்லை காசு அப்படின்னு. நீ பயப்படாத அனிதா, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காசு எடுத்துட்டு வந்தாங்க 20,000 ரூபாய். அப்புறமா நான் நினைச்சேன், மறுபடியும் என்னால் கொடுக்க முடியலனாக்கா
நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டயும் 1 ரூபா கூட கடன் வாங்கக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஆண்டவர் கர்த்தர் அந்த 40,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு உதவி செஞ்சாரு. நான் யார் இடத்துலயும் 1 ரூபா கூட கடன் வாங்கலை. அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாரும் கூட கொடுத்தாங்கோ. நான் இன்னும் யாருக்கிட்டையும் அது திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலிருந்து நான் யாருக்கிட்டையும் வேண்டாம் சொல்லிட்டேன். ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை. அந்த காசுக்கு எனக்கு உதவி செஞ்சார். இது வரைக்கும் நான் 1 ரூபாய் யாருக்கிட்டையும் கடன் வாங்காதோ அவரை நல்ல மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்தேன். அப்பயே எனக்கு பாஷம்மா கிட்ட சொன்னேன், அம்மா இந்த மாரி இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்றாங்கம்மா, எனக்கு பயமா இருக்குமா, நான் ஒண்டி இருக்கிறேம்மா அப்படின்னு. நீயா ஒண்டியா இருக்கிற, உன்னோட கர்த்தர் இருக்கிறாரு, நானும் வரேன்னுட்டு லதாக்காவுக்கும் ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன். லதாக்காவோ பாஷம்மாவோ என் கூடிய காலிலேருந்து இருந்தாங்கோ. அப்புறமா இல்லை வேண்டாப்பா, இன்னைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்கோ. உடனே அவருக்கு சரின்னு சொல்லிட்டு, அம்மா இந்த மாரி சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். சரி அனிதா, அவங்க எதனா சொன்னாங்களா, நீ எனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுன்னு சொன்னாங்கோ. மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கோ, எல்லாரையும் நான் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். சரி நானும் போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்கோ. டேப்லெட் வாங்கிட்டு வரதுக்கு கீழே வந்த உடனே திடீர்னு திருப்பி அவருக்கு இல்லை உடனே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரியல. அந்த இடத்துல நானும் எங்கள் பொண்ணு 2 பேரும் மட்டும் தான் இருக்கிறோம். அம்மா, பாஷம்மா, லதாக்கா எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்கோ. எனக்கு திருப்பி ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, அவருக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை, நம்மளை விட்டால் வேற யாருமே இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருந்தேன். உடனே ஃபோன் பண்ணேன் பாஷம்மாக்கு, அம்மா மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருக்குறாங்கம்மா, எல்லாம் ரெடி பண்ணிட்டுக்கிறாங்கம்மா. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நான் கீழே போயிட்டு வராங்காட்டியும் அவருக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்து பிரெட்டுங்கெல்லாம் எவ்வளோ கீழே போயிடுச்சு. எனக்கு ஃபுல்லு பயம் வந்துடுச்சு. பசங்க எங்கள் பொண்ணும் அழுந்துடுச்சு, ரொம்ப அழுந்துடுச்சு. அம்மா அப்பாவுக்கு இவ்வளோ போயிடுச்சுமா பிரெட்டு, என்னம்மா பண்ணுறதுன்னுட்டு அவரு மயக்கமாயிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. அந்த இடத்துல நான் ஒண்டி தான் இருந்தேன். அப்புறமா பாஷம்மாக்கு சொன்னேன், அம்மா உடனே லதாக்கா கிட்ட சொல்லாத கூட உடனே வண்டி எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் நான் ஃபோன் பண்ணி அடுத்த நிமிஷத்துல பாஷம் அங்கேயே வந்துட்டாங்கோ. வந்துட்ட பிறகு தான் நான் இல்லை டாக்டர்கிட்ட சொன்னேன், எங்கள் மம்மி வர மட்டும் நீங்கள் இருக்கணும், நீங்கள் கொண்டு போகக்கூடாதுன்னு. இல்லைம்மா அவங்க வந்த பிறகு கூட நான் பரவாயில்லம்மா, நான் ஆப்ரேஷன் ரூமுக்கு அர்ஜென்ட்டாக எடுத்துகிட்டு போகணுமா, ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சுமா அப்படின்னு சொன்னாங்கோ. இல்லவே இல்லை, நான் பாஷம்மா எங்கள் அம்மா வந்த பிறகு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க வெளியே இட்டுட்டு வரத்துக்கோ பாஷம்மா வந்து அங்கே நிற்கிறதுக்கோ கரெக்டாக இருந்துச்சு. பாஷம்மா வந்து ப்ரேயர் பண்ணிட்டு பாஷப்பாவோ வந்துட்டாரு. உடனே பாஷப்பாவை வந்து ப்ரேயர் பண்ணி அப்புறமா தான் ஆப்ரேஷன் ரூம்க்கே கூப்பிட்டுட்டு போக சொன்னேன் நான். அப்புறமா பாஷம்மா கிட்ட நான் ரொம்ப பயந்துட்டேன். என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ, இதுதான் ஃபஸ்ட்டு இல்லையா நம்மளுக்கு இந்த மாரி ஆயிருக்கிறது, எதுக்கு நான் எனக்கு மட்டும் இவ்வளோ சோதனை வருதே கர்த்தாவே அப்படின்னு நினச்சிட்டு நான் ரொம்ப எவ்வளோ தான் தாங்கிக்கின்னு இருக்கலாம், யார்கிட்டையும் இது பண்ணக்கூடாது, பசங்களும் அழுந்துடும் சொல்லிட்டு நான் சைலண்டாகவே இருந்தேன். ஆனாலும் என்னால் தாங்க முடியல, அவரை பார்த்துட்டு ரொம்ப அழுந்துட்டேன். பாஷமாக தான் எனக்கு பக்க துணியா இருந்து ஒரு தாயை போல தேத்துறாங்க. எதுவுமே ஆகாது அனிதா, உனக்கு உங்க வீட்டுக்காரர் சீக்கிரமா குணமாயி வந்துடுவாங்கோ, நம்ம ப்ரேயர்லேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு பாஷமா ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்கோ. என்னால் ப்ரேயர் பண்ணவே முடியல. எல்லாம் நினைப்பெல்லாம் எனக்கு அவர் மேலதான் இருக்கு. என்ன ஆகுமோ, நான் எப்படி இந்த பசங்களை காப்பாற்றணும், எதனா ஒன்று ஆயிடுச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டுனே இருந்து பாஷமா மடி மேல படுக்க வச்சுட்டு, நீ அழுவாத அனிதா, பசங்கள்லாம் அழுவோம், நீ ரொம்ப தைரியமா இருக்கணும், இப்பதான் இந்த சமயத்துல தான் ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்பயோ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்தேன். கரெக்டா பாஷமா சொன்னாங்க, 5 மணிக்கெல்லாம் உங்க வீட்டுக்காரரு சேஞ்ச் பண்ணிடுவாங்க, பெட்டுக்கு ஐசியூ வார்டுக்கு போட்டுருவாங்கன்னு. அதே டைம் கரெக்டா 5 மணிக்கு கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு ஐசியூல போட்டாங்கோ. அப்புறமா பாஷப்பா வந்து ப்ரேயர் பண்ணி சபையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்கோ.
அற்புதமா ஒரு 3 நாள்ல அவரு எந்த ஒரு பிரச்சனை இல்லாதோ அங்க இருந்த 16 பேர்ல இவரு ஒண்டி தான் ஃபர்ஸ்ட் டிஸ்சார்ஜ் பண்ணாங்கோ. டாக்டருங்களே அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டாங்கோ. நான் சொன்னேன், நாங்க எதுவுமே செய்யல டாக்டரம்மா. எங்க பாஷப்பா எல்லாரும் எனக்கு ஒரு பக்க துணையா இருந்தாங்கோ. வந்து ப்ரேயர் பண்ணிக்கின்னு எங்களை அற்புதமா எங்களுக்கு தேவன் எங்களோட இருந்ததுக்கு தான் எங்க வீட்டுக்காரர் இப்படி அனுப்புனாங்கோன்னு நான் பெரிய டாக்டர்கிட்டே சொன்னேன். பரவாயில்லம்மா, நீ இவ்வளோ நம்பிக்கையா இருக்கிற, உனக்கு தாய் தப்ப போல உங்க பாஷப்பா கிடைச்சிருக்கிறாங்கோன்னு சொன்னாங்கோ. நானும் ஆமா, எனக்கு எது இருந்தாலும் நான் அவங்க கிட்ட தான் சொல்லுவேன். எங்க வீட்டுல அம்மா அக்கா எல்லாம் இருந்தாலும் நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். ஏன்னாக்கா அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரு மாதிரி சீப்பா நினைச்சுக்குவாங்களே, நல்லா இருந்தாக்கா அப்போ எப்படி அழுந்தா இப்ப பாரு எப்படி இருக்குவாங்கன்னு யாரா இருந்தாலும் சொல்லுவாங்கன்னுட்டு நான் யாருக்கிட்டே சொல்றது இல்லை. எல்லாமே பாஷம்மா கிட்ட தான். பாஷப்பா கிட்ட கூட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். அதனால பாஷம்மா என்ன அவங்க என்ன ஒரு புள்ள மாரி பார்த்து என்னை ஆதரிச்சு அவங்க தான் இருந்து காப்பாத்துனாங்க எங்க வீட்டுக்காரு. அவங்களோட துணையா இருந்தது தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துக்கிறேன். அற்புதமா இதுவரைக்கும் எங்களை எந்த ஒரு நோய் இல்லாத படிக்கு 1 வருஷம் கிட்ட வரப்போகுது. 9 மாசம் ஆயிடுச்சு அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து. இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனதில்லை. ஆரோக்கியமா இருக்கிறாரு, நல்லா சாப்பிடுறாரு, நல்லா இருக்கிறாரு. பசங்களும் அவ்வளோதான், நல்லா பசங்க படிக்குது, நல்லா ஒரு வேலை இருக்கு. மணிக்காக அம்பிக்காக நல்ல ஒரு நாணயத்தை கொடுத்துருக்கிறாரு கர்த்தர். நல்லா ஒரு ஆக்டிவிட்டிக்கா இருக்கிறாங்க. எதுலுமே அவங்க முதல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்துல இருக்கும் போதெல்லாம் என் பேச்சு கேட்கவே மாட்டாங்க. என் பையன் போமா இருக்கட்டும் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே போவான். ஆனா இந்த சபைக்குள்ள வந்த அன்னிலிருந்து இது வரைக்கும் என்னை எந்த ஒரு வார்த்தை சொல்லாதபடிக்கு நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டுட்டு இருக்கிறான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவங்க எல்லாரும் ஒரு அற்புதமா நடக்கட்டும். அவங்களும் ரட்சிப்புக்குள்ள வரட்டும். என் குடும்பத்துல எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒரு சின்ன ஒரு ஜபத்து என்னை சாட்சியா நிக்க வச்சதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன்.